குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மாவா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் குழந்தைக்கு பால் பத்தலன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிவிட்டாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு கையளவுக்கு பூண்டு தட்டி போட்டுக்கிறேங்க. பூண்டு நல்லா பால் சுரக்குங்க. பூண்டு நிறைய சாப்பிடுங்க. மாசமாக இருக்கும்போது சரி, குழந்தை பிறந்தப்பவும் சரி, நல்லதுங்க. அதுக்கப்புறமா பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா கையளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அரைக்கீரை கழுவி வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. அரைக்கீரை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, சூடு. அதுக்கப்புறமா பால் நல்லா சுரக்குங்க. குழந்தைங்க நல்லா பால் வருங்க. டெய்லியுமே சாப்பாட்டில் சேர்த்துக்கலாமா அரைக்கீரை. மோஷன் பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ரொம்ப நல்லது அரைக்கீரை. டெய்லி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், குழந்தைக்கும் நல்லா பால் சுரக்குங்க. இப்போ கீரை சேர்த்து நல்லா வதக்கி 10 நிமிஷம் மூடி வச்சாச்சுங்க. இப்போ நல்லா கீரை வெந்து வந்துடுங்க. தண்ணி அதிலே விட்டுக்கும். தண்ணியே ஊற்ற தேவையில்ல. சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுங்க கீரை. இப்போ இது நல்லா சுருளை வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு முதல்ல சேர்க்காதீங்க. கீரை நிறைய இருக்கும்போது சேர்த்திங்கன்னா அது உப்பு கறிக்கும். இப்போ கீரை குறைஞ்சிச்சு. இந்த அளவில் பார்த்து உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது நல்லா காரமாகவும் இருக்கும். மிளகு பாலும் சுரக்குங்க. மிளகு சேர்த்துக்கோங்க உங்களோட சாப்பாடு டயட்டில். அதுக்கப்புறமா இது நல்லா வெந்துடுச்சுங்க. இவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.